தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் சென்னை, திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மின்வெட்டு நீடிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். பல்வேறு இடங்களில் மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு என தாவேக ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் பல இன்னல்களை மக்கள் சந்தித்து வருவதற்கு அன்றாட நிகழ்வுகளை சாட்சியாக உள்ளது. சென்னையில் அரும்பாக்கம், அமைந்தகரை, மடிப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இரவு தொடங்கி அதிகாலை வரை நீடித்த மின்தடை ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கடும் அவதிக்குள்ளாக்கியது. ஏற்கனவே வெப்ப அலை தாக்கத்தால் மக்கள் சிரமத்தில் இருக்கும் நிலையில் பல பகுதிகளில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல இடங்களில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரண்ட் ரெகுலராகவே கட் ஆகிட்டே இருக்குது சார். நைட் டைமில் எவ்ரி டைம் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகணும். இப்போ நைட்டு மணி 2 மணி ஆகுது. 10 மணிக்கு போச்சு. 4 மணி நேரம் ஆகுது. இன்னும் கரண்ட்டே இல்லை. எப்போ வரும்னு தெரியல. எனக்கோ ஒரு நாள் 2 நாள்னால் நம்ம ஒத்துக்கலாம். 1 hour 2 hours கூட ஒத்துக்கலாம். ரெகுலராகவே இதே தான் சார் போயிட்டுருக்கு. யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டுறாங்க. ஈபியில் கேட்டால் அது வந்துடும்ன்றாங்களே தவிர 2-3 நேரமாக யாருமே வரமாட்டாங்க சார். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நைட்டுக்கு 9 மணி 10 மணிக்கு போயிடுது. இன்னும் இது வரைக்கும் கரண்ட் வரல. அதனால் தயவு செய்து இந்த கரண்ட் பிரச்சனை இதோட என்ன முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி இல்லைனாக்கா மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு நாங்கள் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதனால் ஒரு பிரச்சனை நடக்கும். நாங்கள் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இபியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் எடுக்க மாட்டாங்க, ஏயும் எடுக்க மாட்டாங்க, லைன்மேனுங்களும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போ அங்கே ரசா கார்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா சுப்புலட்சுமி கிட்ட கேட்குறோம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் நீடித்த மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே கோடை வெயிலின் வெப்பத்தின் புழுக்கத்தில் மக்கள் புழுங்கி தவித்து வரும் நிலையில் மின்வெட்டால் குழந்தைகள், முதியோர், நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செயல்படாத தாவேக அரசை கண்டித்து நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டும் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 9:20க்கு. ஆனா கடந்த 3 வாரமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எப்படி கட் பண்றீங்க தெரியுங்களா? ஏரியா ஆபீஸ்ல 1 மணி நேரம் மாத்தி கட் பண்றீங்க. ஏன் அப்படி கட் பண்றீங்க? இன்னைக்கு தானே இந்த ஃபால்ட். இத்தனை நாள் ஏன் நடந்துருக்கு? அம்பத்தூர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா கரண்ட் வரல. நேத்து மட்டும் 7 தடவைக்கு மேல கரண்ட் போயிருக்கு. இங்க இவ்வளவு பேர் ப்ரொடெஸ்ட் நடக்காங்க. இந்த ஏரியா எம்எல்ஏ பாலமுருகன் இன்னும் வரல. அம்பத்தூர் மேனாம்பேடு சைடுல இருந்து நியூஸ்ல வந்துட்டே சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்றிரவு சில பகுதிகளில் முற்றிலுமாக மின்வெட்டு ஏற்பட்டது. மின் பொறியாளர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் முறையான பதில் கிடைக்காததால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். இதேபோல் சென்னை மேடவாக்கம், புஷ்பா நகர், பாபு நகர் மற்றும் ஜல்லடியன்பேட்டை, நெசவாளர் நகர், பல்லவர் நகர், புதுநகர் ஆகிய பகுதிகளில் இரவு 9 மணிக்கு மேல் மின்வெட்டு தொடர்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மேடவாக்கத்தில் உள்ள துணை மின் நிலையத்திற்கு முறையிடச் சென்றனர். ஆனால் அங்கு மின் ஊழியர்கள் இல்லாததால் மின்வாரிய அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம், கணபதிபுரம், பரளி நெல்லையப்பர் தெரு, செங்கேனியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் தூக்கத்தை தொலைத்த மக்கள் சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். மின்வெட்டால் வீட்டை விட்டு சாலைகளில் உறங்க வேண்டிய அவல நிலைக்கு தங்களை தாவேக அரசு தள்ளியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மாங்காடு, ரகுநாதபுரம், சீனிவாசா நகர், சிக்கராயபுரம், இந்திரா நகர், ஜனனி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் அடுத்தடுத்து மின்வெட்டு ஏற்பட்டது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பகுதி மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நடவடிக்கை இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மாங்காடு துணை மின் நிலையத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குளப்பாக்கம் ஊராட்சியில் இரவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தூக்கமின்றியும் கொசுக்கடியிலும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தினம்தோறும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.